வணக்கம். நமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். பண்டாரவளை நகரில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தொன்றில் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட 25 பேர் காயமடைந்துள்ளனர். இனி தலைப்புச் செய்திகள். சீன ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வர்த்தக உடன்படிக்கைகளில் காச்சாத்து. ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளமை கமைய மின் கட்டணத்தை திருத்தி அமைப்பதற்கு 2 வார காலம் தேவை. மின்சார சபை தெரிவிப்பு. தோட்ட மக்களின் சம்பளத்தை தொழிற்சங்கங்களூடாக பெற்று அதன் மூலம் தொண்டமான்கள் சுகம் அனுபவிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் குற்றச்சாட்டு. 2015ஆம் ஆண்டு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதாக சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்காக சுமார் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட முடிந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட சீன ஜனாதிபதி இன்று முற்பகல் நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றார். கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் வைபவம் இலங்கை மற்றும் சீன அரசு தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச கொள்கலன் களஞ்சிய தொகுதிக்கு சென்ற அரசு தலைவர்கள் அங்கு இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்களையும் பார்வையிட்டனர். 233 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் இந்த நகரம் அமைக்கப்படுகிறது. அதில் 170 ஹெக்டேயர் பகுதியில் அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும் எனவும் எஞ்சிய 63 ஹெக்டேயர் பகுதி பொது வசதிகளுக்காகவும் எஞ்சிய பகுதியில் பூங்கா ஒன்றும் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக சீனா 1337 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. கடலை நிரப்பி மேற்கொள்ளும் இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஹோட்டல்கள், வீட்டு தொகுதி, அலுவலகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்கா என்பன அமைக்கப்பட உள்ளன. இதேவேளை சீன ஜனாதிபதி மற்றும் அவரின் பாரியார் நேற்றிரவு ஜனாதிபதியுடன் ராப்போசன விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட சீன ஜனாதிபதி இன்று முற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றன. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வேட்பாளர்கள் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுவார்களாயின் அது தண்டனைக்குரிய குற்றம் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். அத்துடன் அனைத்து சுவரொட்டிகளும் கட் அவுட்களும் இன்று நள்ளிரவுடன் அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலுடன் தொடர்புடைய 246 முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இதில் 152 முறைப்பாடுகள் மொனராகலை மாவட்டத்திலிருந்தும் 80 முறைப்பாடுகள் பதுளை மாவட்டத்திலிருந்தும் பதிவாகியுள்ளன. மொனராகலை மாவட்டத்தில் நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட 2500 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டம் நேற்று நள்ளிரவு வரை முன்னெடுக்கப்பட்டது. நேற்றிரவு பிபில பிரதேச செயலகத்திலும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதேவேளை நேற்றிரவு மொனராகலை ஹொராம்புவ பிரதேசத்தில் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதற்கு தயாராக இருந்த கிராம சேவை உத்தியோகத்தர் அலுவலகத்திற்கு மின்சாரம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கையில் ஒருவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. மின்சாரம் தாக்கியவர் மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை இன்று காலை 2500 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு சென்ற மொனராகலை மதுரக்கெட்டிய பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கினர். உலர் உணவுப் பொருட்களை விநியோகிக்க அதிகாரிகள் வருகை தராமையினாலேயே மக்கள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டனர். இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தல் கடமைகளுக்காக கொழும்பில் இருந்து 300 அதிகாரிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கிறது. தற்போது கூட 100 அதிகாரிகள் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டத்துக்கு சென்றுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMSL பண்டார கூறினார். பண்டாரவளை நகரில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தொன்றில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஊவா மாகாண சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட 25 பேர் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த குழுவினர் விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார்.
செந்தில் தொண்டமானின் ஆதரவாளர்கள் சிலர் பயணித்த வாகனம் ஒன்றுடன் இவர்கள் மோதுண்டதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த விபத்தின் பின்னர் வாகனத்தின் சாரதி தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சாரதியை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன மேடம் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பதுளை மாவட்ட தேர்தலுக்கான இறுதி பிரசார கூட்டம் இன்று பிற்பகல் மஹியங்கனையில் நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. நாம் கிராமத்தவர்கள், வெளியாட்கள் அல்லர். ஆகவே கிராமத்திற்குள் இருந்து கொண்டு இந்த வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். வீதிகளை செப்பனிட்டு கொடுத்துள்ளோம். அடுத்தது நீர் விநியோக திட்டம். இதற்கு பின்னர் வறட்சியின் போது குழிகளை தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனை நான் இல்லாது செய்வேன். 70,000க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீரை வழங்க திட்டமிட்டுள்ளோம். தற்போது அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தானே? ஆம், ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். நேற்று ஒளிபரப்பாகிய முகுன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இன்னும் சிறிது காலமே காணப்படுகிறது. ஜனநாயக கட்சி இதனை தனியாக முன்னெடுக்குமா? இல்லை, தனியாக செய்ய முடியாது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த செயற்பாட்டின் முக்கிய பங்காளராக நான் இருப்பேன். பங்காளர்கள் யாவர்? දැන්ට විරුද්ධ පක්ෂයෙන් සියලුම ප්‍රබල පක්ෂ යම් කිසි බලපෑමක් කරන්න පුළුවන් ජනතා ආශිර්වාදය තියෙන පක්ෂ ත්‍රිවීල් පක්ෂ නෙවෙයි. මේ ජනතාවගේ ආශිර්වාදය ලැබලා சிறு கட்சிகள் அல்ல, இலங்கையில் காணப்படுகின்ற முக்கிய பிரதான எதிர்க்கட்சிகள் இதன் பங்காளர்களாக மாறுவார்கள். ஒரு வருடத்திற்குள் எமது கட்சியை கட்டியெழுப்பி அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும் என்றால் இந்த இடத்திலிருந்து வெளியேறி நேராக நான் அங்கொடைக்கு செல்ல நேரிடும். அதுதான் உண்மை. எம் அனைவருக்கும் அவரவர் கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு அழைப்பு கிடைத்தால் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டி ஏற்படும் அல்லவா? රජය පිහිටවීමේදී විරුද්ධ පක්ෂයේ ඉන්න පක්ෂවලට එකතු වෙලා රජය පිහිටවන්න බැරි කමක් නැහැ. අපි සඳහා எதிர்க்கட்சியில் இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அமைப்பது தொடர்பில் நாம் கதைப்பதில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இதை அனுமதிப்பதில்லை. அரசாங்கம் ஒன்றை தோல்வியடைய செய்து புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும். உதாரணமாக மேல் மாகாண சபை தேர்தலில் மேலும் 4 ஆசனங்கள் எதிர்க்கட்சிக்கு கிடைத்திருந்தால் மாகாண சபையின் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் ஒன்றிணைந்து அதிகாரத்தை கைப்பற்ற நேரிட்டிருக்கும். இது பிச்சைக்காரர்களின் பாத்திரம் போன்றதாகும் அல்லவா? එහෙම වෙන්නත් බෑ. එහෙම නොවෙන්න அப்படியும் நடக்க முடியாது. அவ்வாறு இடம்பெறாமல் இருப்பதற்கு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். மக்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் அல்லவா? பண்டாரவள நகரில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 24 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் ஊவா மாகாண சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் செந்தில் தொண்டமானும் காயமடைந்திருந்தார். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த குழுவினர் விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். செந்தில் தொண்டமானின் ஆதரவாளர்கள் சிலர் பயணித்த வாகனம் ஒன்றுடன் இவர்கள் மோதுண்டதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த விபத்தின் பின்னர் வாகனத்தின் சாரதி தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதியை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன மேலும் குறிப்பிடுகிறார். மொனராகலியில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரசார கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මොනරාගල දිස්ත්‍රික්කයේ දිනලා බදුල්ල දිස්ත්‍රික්කයේ දිනලා ඌව පළාත් සභාව දිනලා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මේ රටේ ජනාධිපති පුටුවට අපි ගෙනියනකොට ආදරණීය ජනතාව
ஊவா மாகாண சபை தேர்தலில் முன்றாகலை மாவட்டத்தை வெற்றி கொண்டு அதேபோல் பதுளை மாவட்டத்திலும் வெற்றி பெற்று ஊவா மாகாண சபையை கைப்பற்றி ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதி கதிரைக்கு கொண்டு செல்லும் போது மீண்டும் இந்த நாட்டில் வீடில்லாத 15 லட்சம் மக்களுக்கு குடியிருப்புகளை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பை இளைய பிரேமதாஸ் ஆகிய நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த தேர்தல் காலங்களில் வெட்கம் இல்லாமல் 2500 ரூபாய் என்ற சிறிய தொகைக்கு மொனராகலை மக்கள் சோரம் போக மாட்டார்கள் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அன்று ஜனசவிய திட்டத்தின் மூலம் மாதாந்தம் 2500 ரூபாய் கிடைத்தது. அதாவது தேர்தலுக்கு வழங்கப்படும் 2500 ரூபாய் பணம் அல்ல, மாதாந்தம் அந்த பணம் கிடைத்து சுமார் 24 மாதங்கள் அந்த பணம் கிடைக்க பெற்றது. 1458 ரூபாய் பெறுமதியான உணவு பொதி வழங்கப்பட்டது. அதேபோல் 458 ரூபாய் முதலீட்டு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது. அதற்கு மாறாக மாதாந்தம் 250 ரூபாய் வீதம் 25,000 ரூபாய் படி வழங்கினோம். இன்று வறுமையை ஒழிப்பதற்காக சமுர்த்தி எனும் பெயரில் சிறிய அளவு தொகை வழங்கப்படுகின்றது. தற்போது நாம் 2014ஆம் ஆண்டில் வாழ்கின்றோம். அதற்கிணங்க இன்று 155 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அல்லது 400 ரூபாய், 500 ரூபாய், 800 ரூபாய் என சமுர்த்தி கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. அதனாலேயே நான் அதனை சிறிய அளவு தொகை என தெரிவித்தேன். 200යි 300යි 400යි 500යි 800යි ඒ ගාන තමයි උපරිම හම් වෙන්නේ. 2014 දෙන්නේ ඔය සොච්චම් මුදල. ඒකයි මම කියන්නේ පොල් කුඩු සමෘද්ධිය කියලා. தோட்ட மக்களின் சம்பளத்தை தொழிற்சங்கங்கள் ஊடாக பெற்று அதன் மூலம் தொண்டமான்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வதாக மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகிறது. நேற்று பதுளையில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் இறுதி பிரதான தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டார். අපේ ராமலிங்கம் சகோதரியா පහුගිය දවසක රැස්වීමකදී කිව්වා எமது ராமலிங்கம் சகோதரர் அண்மையில் கூட்டம் ஒன்றில் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். தோட்டப்புறங்களில் அனைத்து பகுதிகளிலும் மதுபான கடைகளை அமைத்தே தொண்டமான் அரசியலில் ஈடுபடுகிறார். இலங்கையில் அதிகளவு மதுபான கடைகள் தோட்டப்புறங்களிலேயே உள்ளன. அந்த மதுபான கடைகளை தமது அடியாட்களின் கீழ் கொண்டு வந்து தோட்டப்புற மக்களுக்கு குடிப்பதற்கு மதுபானம் வழங்கிய வண்ணமும் தேர்தல் ஒன்று வந்தால் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தும் தொண்டமான் மற்றும் திகாம்பரம் போன்றோர் தோட்டப்புற மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர். எனினும் தேர்தலின் பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று அதேபோன்று அவர்களின் பிள்ளைகளை இந்தியாவுக்கு அனுப்பி அவர்களின் மனைவியை இந்தியாவுக்கு அனுப்பி அவர்கள் இந்தியாவில் வீடுகளை பெற்றுக்கொண்டு மக்களை தொடர்ந்தும் நிர்கதிக்கு ஆளாக்குவதாக ராமலிங்கம் கூறியிருந்தார். இதனை கூறியமைக்காக தொண்டமான் நேற்று நுவரேலியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். நாம் தொண்டமானிடம் ஒரு விடயத்தை கேட்கிறோம். தோட்டப்புற மக்களுக்கு வீடு ஒன்றை அமைத்துக் கொள்ள 10 பர்ச் காணி இருக்கவில்லை, தங்குவதற்கு இடம் இருக்கவில்லை. தோட்டங்களில் 10 பர்ச் காணியை பெற்றுக்கொள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தீர்களா? தோட்டப்புற மக்களுக்கு கல்வியை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. சிறந்த சுகாதார சேவை இல்லை. கல்வியை மேம்படுத்த வசதிகள் இல்லை. தோட்டப்புற மக்களுக்கான வசதிகளை பெற்றுத் தருமாறு தொண்டமான் ஒரு ஆர்ப்பாட்டத்திலாவது ஈடுபட்டாரா? இல்லை. தொண்டமான் தொடர்ந்தும் ஒன்றையே செய்தார். மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பெற்றுக் கொள்வார். தொண்டமான் போன்றவர்கள் 77ஆம் ஆண்டிலிருந்து அமைச்சர்கள். அதனை நினைவிற் கொள்ளுங்கள். 1977ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரை மூத்த தொண்டமான் அமைச்சராக இருந்தார். அதன் பின்னர் இளைய தொண்டமான் அமைச்சராக உள்ளார். அடுத்ததாக செந்தில் தொண்டமானை உருவாக்குகின்றனர். அதன் பின்னர் தொண்டாவின் அடுத்த மகனை உருவாக்குகின்றனர். இவ்வாறே தொண்டமான் பரம்பரையை உருவாக்கினர். அவர்கள் தோட்டங்களுக்கு சென்றனர். தோட்டப்புற மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கினர். தோட்டப்புற மக்களை அச்சத்துக்கு உள்ளாக்கினர். தோட்ட தொழிலாளர்கள் பெரும் சம்பளத்தை தொழிற்சங்கங்களூடாக பெற்றுக்கொண்டு அதன் மூலம் சுகம் அனுபவித்தார்கள். இந்தியாவிலிருந்து வீடுகளை பெற்றுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து மாளிகைகளை பெற்றுக் கொண்டனர். இந்தியாவிலிருந்து பெண்களையும் கொண்டு வந்தனர். இவ்வாறு செய்துவிட்டு குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் வழங்கி மக்களை வைத்து நுவரேலியாவில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார். இவ்வாறான பொய்யான செயற்பாடுகளையே தற்போது அரசாங்கம் செய்து வருகிறது. ඉන්දියාවේ මන්දිර ගත්තා. ඉන්දියාවේ නෝනලක් ගත්තා. උද්ඝෝෂණය කරන බොණ්ඩ දීලා කණ්ඩ දීලා කට්ටේ ගෙනල්ලා නුවරඑළිය. මේ බොරු ක්‍රියාකාරකම් වල තමයි අද මේ ආණ්ඩුව නිරත වෙමින් තිබෙන්නේ. ஆட்சி பீடம் ஏறுகின்ற பொழுது கூறினார்கள், மைந்த சிந்தனையை கொண்டு வருகின்றேன். மைந்த சிந்தனை என்பது இந்த நாட்டை தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை தீர்க்கின்ற சிந்தனை.
அது மாத்திரமல்ல, தோட்ட தொழிலாளிக்கு 7% காணி தருகின்றேன், வீட்டு பிரச்சனையை தீர்க்கின்றேன். அது மாத்திரமல்ல, பாடசாலை பிரச்சனையால், சுகாதார பிரச்சனையால், மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்றேன் என்று கூறினார்கள். அளித்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றி இருக்கின்றார்களா தோட்ட தொழிலாளர்களுக்கு? கிடையாது. அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு அளித்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத அவர்கள் மறுபுறத்தில் கடந்த 9 வருடங்களாக வரவு செலவு திட்டம் வாசிக்கின்ற பொழுது தோட்ட தொழிலாளியை ஏறெடுத்தும் பார்க்காத, தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனைகளை தீர்க்காத, தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணமா உரிமைகளையா பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை பேசாத நபராகவே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படியானால் இன்று நாங்கள் செந்திலுக்கு வாக்களிப்பது என்பது, திகாம்பரத்துக்கு வாக்களிப்பது என்பது, இங்க இருக்கின்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது வேறு யாருக்கும் அல்ல, சமன். இந்த வரலாற்றினுள்ளே எம்மை இன்று 2ஆம் தர பிரஜைகளாக மாற்றியோர் வேறு யாரும் அல்ல. எங்களது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாது இன்று கொழும்பு நகரம் முதல் சகல நகரங்களிலும் அத்தச்சுழியாட்டம், அடிமைகளாட்டம் வேலை செய்கின்ற துர்பாக்கிய நிலைமைக்கு தள்ளிய பாபிசனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த தொண்டமானவர்களாகும். இந்த தொண்டமானின் சகாப்தம் என்பது, இந்த தொண்டமானின் செயல்பாடு என்பது மலையகத்துக்கு சாபக்கேடாகும். சாபக்கேடு மாத்திரமல்ல, நான் அண்மையில் ரூபவாய் விவாதங்களுக்கு சென்றேன். பார்க்காரர்களை பற்றி பேசுகின்ற பொழுது தோட்ட தொழிலாளர்கள் இன்றே 183% மக்கள் எங்களது மக்கள் குடிக்கின்றார்கள் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது தொண்டமானில் சேர்ந்தவர்கள், ஆறுமுகத்தை சார்ந்தவர்கள் கொதித்து எழுகின்றார்கள். அரசாங்கம் விருப்பு வாக்கு கொள்கைக்கு தயாராகுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊவா மாகாண சபை முதன்மை வேட்பாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். විශාල දැවැන්ත මනාප ආණ්ඩුවේ මනාප මංකොල්ලයක් ගන්න මේ වෙනකොට සූදානමක් පසු වෙනවා. මොකද பாரிய அளவில் விருப்பு வாக்குகளை கொள்ளையிடும் திட்டத்துக்காக அரசாங்கம் தயாராகிறது. முன்னாள் முதலமைச்சர் விருப்பு வாக்கு பட்டியலில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்வார் என்றே தற்போது பேசப்படுகிறது. எனவே மாவட்ட செயலகத்திற்குள் பாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற சந்தேகம் நமக்குள்ளது. அதேபோன்று தேர்தல் செயலகம் இம்முறை புதிய அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அறிக்கையிடலுக்காக ஊடகங்களுக்கு வர வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. இமெயில் அல்லது இணையதளம் மூலம் பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர். எனவே இவை அனைத்தையும் பார்க்கும் போது நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. மின் கட்டணம் 25% குறைக்கப்பட்டது. ஹரின் பெர்னாண்டோ முதலமைச்சர் ஆகுவதற்கு முன்னர் இவ்வாறு இடம்பெறுவதாக இருந்தால் முதலமைச்சரான பின்னர் மக்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் தொடர்பில் மக்கள் தீர்மானிப்பர். தோட்ட தொழிலாளர்களை நோக்காக கொண்டு மண்ணெண்ணெய் 20 ரூபாய் என கூறப்பட்டது. தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்துள்ளனர். மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளதாக இதன் மூலம் கூற முயற்சி செய்கின்றனர். எனவே மக்கள் தங்கள் அரசியல் தீர்மானம் தொடர்பில் தீர்மானம் எடுத்துவிட்டனர். கௌரவமான தேர்தல் ஒன்றை மக்களுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்வதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. நாம் தொடர்ந்தும் உறுதிப்படுத்தியதை போன்று ஊவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெறும். 2 மாவட்டங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் தொடர்பில் எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் கௌரவமான தேர்தல் ஒன்றை மக்களுக்கு வழங்க நாம் முயற்சி செய்கிறோம். ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் பண்டாரவளை நகரில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. நாட்டில் ஏற்பட போகும் ஆபத்து, அனர்த்தம், அதே போன்று நாட்டுக்கு ஸ்திரமற்ற காலம் வரும்போது அதனை நன்கு புரிந்து கொண்டு செயற்படுவோரே ஊவா வெல்லச மக்கள். உங்கள் முன்னோர்கள் நாட்டுக்காக விலை மதிக்க முடியாத அர்ப்பணிப்புகளை செய்தனர். நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படவும், நாட்டின் மீது அன்பு செலுத்தவும், அதே போன்று உங்கள் பலத்தை நிரூபிக்கவுமே நீங்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளீர்கள். நாம் மக்கள் மத்தியில் வந்தவுடன் பலர் எம்மை சந்தித்தனர். எமது கட்சியை கட்டியெழுப்பி 4 மாதங்களிலேயே மத்திய மற்றும் வடமேல் மாகாண தேர்தல்களை நாம் எதிர்கொண்டோம். මාස 4ක් ඇතුළත තමයි අපි මධ්‍යම සහ වයඹ පළාත් මැතිවරණ වලට ගියේ. පක්ෂයේ නමවත් ජනතාව දැනගෙන හිටියේ නැහැ.
මතක තියාගන්න මේ ගමනට අපට ලොකු ශක්තියක් ඔබ සියලු දෙනාම මේ ගමනට අපට එකතු වෙන්න. இந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் அனைவரும் எமது பக்கபலமானவர்கள் என்பதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் 20ஆம் தேதி உதயமாகும் போது சிறந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். மாறாக இதனை நீங்கள் தவறவிட்டால் உங்களுக்கு தலை நிமிர முடியாது. ஊவாவெலச தொகுதியை நாம் வெற்றி கொள்வோம். அதற்கு நாம் அஞ்சப் போவதில்லை. தீச்சுடர் இந்த முழு நாட்டிற்கும் ஒளி கொடுக்கும். அதற்கிணங்க ஊவாவுக்கும் நாம் ஒளியை பெற்றுக் கொள்வோம். தேர்தல் காலங்களில் மக்களுக்கு பொருட்களை வழங்குவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் உதித் லொகுபண்டாரவிடம் பிபிசி சந்தேஷிய வினவியிருந்தது. அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பதில் வழங்கினார். இன்று நாம் எவ்வாறு கிராமத்திற்கு வருகின்றோம்? பாதையை அமைத்துக் கொடுத்துள்ளோம், மின்சாரம் வழங்கினோம், மஹிந்தோதய கண்ணணி ஆய்வுக்கூடங்களை வழங்கினோம். நாம் சேவை செய்கின்றோம். நமது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை வழங்க வேண்டும். நமது இளைஞர்கள் உலகை வெல்ல வேண்டும். யஹால பெத்தவில் இருந்து லொக்குபண்டார சபாநாயகர் கதிரையில் அமர்ந்தால் இந்த சின்னவருக்கு ஜனாதிபதி கதிரையில் ஏன் அமர முடியாது? அதனை நாம் ஏன் தவறவிட வேண்டும்? காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்படுகின்ற போது சேதப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் கூரை தகடுகளை வழங்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன். மக்களுக்கு சேவை செய்துள்ளார்கள் என்று கூறினாலும் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மீது குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. நீங்கள் சேவை செய்திருந்தால் ஏன் பொருட்களை வழங்க வேண்டும்? தேர்தல் காலங்களில் மாத்திரமா உதித் லொகுபண்டார பொருட்களை வழங்கினார் என்று இந்த மக்களிடம் கேட்டு பாருங்கள். இது புதிய விடயம் அல்ல, இது மகிழ்ச்சியான விடயம். ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடுகின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இசை நிகழ்ச்சிகளை வைத்து மக்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கி பணத்தை செலவிடும் கட்சி அல்ல. இந்த மக்களுக்கு 1000 ரூபாவை வழங்க முடியும். மதுபானம் கொள்வனவு செய்யுமாறு கூறி சிலர் 1000 ரூபாய் வீதம் மக்களுக்கு பணம் வழங்குகின்றனர். சிலர் தொகையாக மதுபானத்தை பெற்றுக்கொண்டு கைகளில் மதுபான போத்தலை வழங்குகின்றனர். வேறு சிலர் முச்சக்கர வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளுமாறு கூறி முச்சக்கர வண்டிக்காக 3 டயர்களை வழங்குகின்றனர். ஆனால் நாங்கள் இவற்றை நம்புவதில்லை. அந்த அரசியலில் இருந்து நாம் கடந்து போய்விட்டோம். வணக்கம். தமிழரசு கட்சியின் புதிய தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதலில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி. புதிய பொறுப்பேற்றிருக்கின்ற நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள்? என்னுடைய இனம் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஒரு இன அழிப்பு என்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சர்வதேச சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த அரசுடன் எத்தனையோ முறை பேசியிருக்கின்றோம். கடந்த கால அரசாங்கங்களுடன் எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணிலே தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் ஒரு தன்னாட்சி, செல்ஃப் ரூல் என்று நாங்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்லலாம், தன்னாட்சி செய்ய வேண்டும். மத்தியிலே ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே நாங்கள் இந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக கட்டியெழுப்பி அதற்கு அப்பால் சென்று ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு 13க்கு அப்பால் சென்று எங்களுக்கான காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் தொடர்பாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று வெவ்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் எதற்கு முதலிடம் கொடுக்க நினைக்கின்றீர்கள்? எங்களுடைய மக்கள் போரினாலே பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி சென்று இன்றைக்கும் 1 லட்சம் மக்கள் வரையிலே அகதி முகாம்களுக்குள்ளும் வெளியிலும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில் மட்டுமல்ல, உள்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல் இந்திய அரசாங்கத்தினுடைய கணிப்பே கிட்டத்தட்ட 1,26,000 பேர் 115 முகாம்களிலும் வெளியிலும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நரேந்திர மோடியுடன் கூட, இந்திய பிரதமரிடம் கூட நாங்கள் அவர்களை இங்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் கோரியிருக்கின்றோம். இந்த மக்கள் மீள குடியேறுவதற்கு தடையாக இருக்கின்ற அம்சம் அவர்களுடைய இராணுவத்தினர் அந்த நிலங்களை கைப்பற்றி வைத்திருப்பதுதான். அவர்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டதற்கு பின்னும் எஞ்சிய வீடுகளையே இராணுவத்தினர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த காணிகளை விட்டு கொடுத்தால் தான் அந்த நிலங்களிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். வெளியேறினால்தான் இந்த லட்சக்கணக்கான மக்கள்
தங்களுடைய பாதுகாப்போடு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி தங்களுடைய நிலங்களில் குடிசை தன்னும் கட்டி அவர்கள் இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய நிலத்தில் அவர்கள் குடியேற்றப்பட வேண்டும். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் சொந்த இடங்களுக்கு குடியமர வேண்டும் என்பது முதல் கட்ட நடவடிக்கை என்று. இதற்காக உங்களுடைய கட்சி ஏதாவது தீர்மானத்தை எடுத்திருக்கிறதா? இந்தியாவில் மாத்திரம் அதிகளவான மக்கள் அங்கு சென்று தற்காலிகமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களை நீங்கள் அழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டங்களை வைத்திருக்கின்றீர்களா? நாங்கள் சென்ற மன்மோகன் சிங் அரசாங்கத்திடம் கூட இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இரண்டால் அச்சம் காரணமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலிருந்து குறிப்பாக வடக்கில் இருந்து எங்களை மக்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கின்றார்கள். அந்த மக்கள் எங்களுடைய நிலங்களுக்கு சொந்த நிலங்களுக்கு வர வேண்டும். இன்னும் ஒரு முகாம்களுக்குள் அவர்கள் வைக்க தேவையில்லை. வடக்கு கிழக்கு மாகாணம் இவைகளை பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய நிலத்தில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை அவர்கள் முடக்குவதில் தான் இந்த அரசாங்கமும் இராணுவத்தினரும் ஆளுநரை பாவித்து இராணுவத்தினரை பாவித்து அவர்கள் இன்றைக்கு தடைகளை போட்டு அந்த மாகாண சபை கூட சுதந்திரமாக இயங்குவதற்கு தடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அஹிம்சை ரீதியான ஒரு போராட்டம் உங்களை நீங்கள் நினைக்கின்ற இலக்கை நோக்கி இட்டு செல்லுமா? இன்றைக்கு சர்வதேசம் வன்முறைக்கு எதிரான கொள்கையைத்தான் கொண்டிருக்கின்றன. அதன்படியால் எங்களுடைய ஒரு ஜனநாயக ரீதியான அஹிம்சை ரீதியான போராட்டத்தை நிச்சயமாக அவர்கள் ஆதரிப்பார்கள். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னரான காலத்தில் எங்கள் மக்களை அணிதிரட்டுவது மட்டுமல்ல, சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் பேசுவோம், இந்தியாவுடன் நாங்கள் திட்டவட்டமாக பேசுவோம். சர்வதேச சந்தர்ப்பம் இன்றைக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தோடு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை, நாங்கள் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. அந்த நம்பிக்கை இலக்கை செய்கின்ற வேலையைத்தான் அரசு செய்து வருகின்றது. ஊவா மாகாண சபை தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வேட்பாளர்கள் மாகாணத்தின் எல்லை வரை படையெடுத்து வருகின்றனர். வாக்குறுதிகளை வாரி வழங்கும் வேட்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பல விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. பூனாகலை தமிழ் வித்யாலய ஆரம்ப பிரிவு பாடசாலையே இவ்வாறு காட்சி அளிக்கிறது. 8ஆம் தரம் வரை கற்பிக்கப்படும் இந்த பாடசாலையில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வகுப்பறைகள் இல்லாமையினால் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 227 மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பாடசாலையில் 4 வகுப்பறைகள் மாத்திரமே காணப்படுகின்றன. வகுப்பறைகள் போதாமையினால் தரம் 3க்கான வகுப்புகள் பழைய அதிபர் விடுதியில் நடத்தப்பட்டு வருகின்றன. வகுப்பறைகள் பழைய கட்டடங்களாக உள்ளமையினால் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன. இங்கு ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. எங்கள் வகுப்புக்கு டீச்சர் யாருமே இல்லை. ஒரு டீச்சர் தான் படிச்சு கொடுக்காங்க. அவங்க லீவு போட்டால் நாங்களாம் சும்மா தான் விளாண்டுக்கு இருப்போம். தரம் 5 தரம் 4 ஒரே வகுப்புல தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் தான் எங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. படிச்சு கொடுக்குறதுக்கு சேர்க்க கஷ்டம். எமது பாடசாலையில் மழைக்காலங்களில் கற்பிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் கூரை தகரெல்லாம் ரொம்ப சேதமாக இருக்கனால மாணவர்கள் ஒழுங்காக அமர்ந்து கூட பாடங்களை கற்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும்னா மாணவர்களை மட்டும்தான் உள்ளுக்கு அமர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. பெற்றோர்கள்லாம் ஜன்னல்களின் ஊடாகத்தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கு ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை தெரியப்படுத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பாடசாலை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளமை கமைய மின் கட்டணத்தை திருத்தி அமைப்பதற்கு 2 வார காலம் செல்லும் என மின்சார சபை தெரிவிக்கின்றது. நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் 25% மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டாலும் அதன் பிரதிபலன் எதிர்காலத்தில் மக்களுக்கு கிடைக்கும் என அதன் தலைவர் WP நேகல தெரிவிக்கின்றார். இதை நடைமுறைப்படுத்துமாறு திரைசேரி வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளது. அது மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் மின்சார சபை மானி வாசிப்புக்கான புதிய முறைமையை திட்டமிடும். இன்று மின்சார பட்டியல் கிடைக்கப்பெறுவோருக்கு பழைய கட்டணங்களின் அடிப்படையிலே மின்சார கட்டணம் கிடைக்கும். பின்னர் இந்த தொகையை அடுத்த மின்சார பட்டியலில் குறைத்துக் கொடுப்போம். தற்போது வீட்டு பாவனையாளர்களுக்கான மின்சார பட்டியல் 3 பிரிவுகளில் தயாரிக்கப்படுகின்றன. அறவிடப்படுகின்ற மின் அலகு கட்டணம், எரிபொருள் செலவு கட்டணம், நிரந்தர கட்டணம் என அறவிடப்படுகின்றன.
குறைக்கப்படுகிறது. தற்போதுள்ள மின் கட்டணத்தில் இந்த 3 வகையும் காணப்படலாம். எனவே நுகர்வோர் செலுத்துகின்ற கட்டணத்தில் 25% குறைக்கப்படுகிறது. குறைக்கப்படுவது எரிபொருள் கட்டணமா, நிரந்தர கட்டணமா, மின்சார கட்டணமா என்று சிக்கல் பட தேவையில்லை. இதன் அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு 100 அலைகளை பாவிக்கின்ற வீடு ஒன்றுக்கு 507 ரூபாய் 50% குறைக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டு விழாவில் கிரிக்கெட் போட்டிகளில் பங்களாதேஷ் அணி தமக்கு சவாலாக இருக்கலாம் என்று இலங்கை அணித் தலைவர் லஹிரு திரிமான் கூறுகிறார். ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு லஹிரு திரிமான் தலைவராக செயற்படுகிறார். ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கு பெற்றும் இலங்கை கிரிக்கெட் அணி எதிர்வரும் 23ஆம் தேதி தென்கொரியாவுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளது. இலங்கை தேசிய அணிக்காக விளையாடிய உப்புல் தாரங்க, தினேஷ் சந்திமால், தில்ஹார லொகுவேட்டிகே, ஜீவன் மெண்டிஸ், இசுரு உதான, அஷான் பிரியஞ்சன் ஆகியோரும் இந்த குழாத்தில் இடம்பெற்றுள்ளனர். அணி முகாமையாளராக ஜயந்த செனவிரத்ன செயற்படுவதுடன் அணியின் பயிற்சியாளராக ருமேஷ் கல்வித்தாரன பணியாற்றுகிறார். வேகப்பந்து வீச்சு பயிற்றுநரான சம்பக ராமநாயக்கவும் இலங்கை அணியுடன் தென்கொரியாவுக்கு பயணமாக உள்ளார். போட்டிகளின் லீக் சுற்று A, B என 2 பிரிவுகளின் கீழ் நடைபெற உள்ளது. இலங்கை, ஹாங்காங், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாகும் காலிறுதி சுற்றில் நேரடியாக இணைந்து கொள்ள உள்ளன. ஆசிய விளையாட்டு விழாவில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு இந்தியா அணி ஒன்றை முன்வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள 17வது ஆசிய விளையாட்டு விழாவுக்கான சுடர் போட்டிகள் நடைபெறும் தென்கொரியாவின் இன்ச்சியோங் நகரை சென்றடைந்தது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கடந்த மாதம் பயணத்தை ஆரம்பித்த சுடர் ஏந்திய குழு அதனை தென்கொரியாவில் 17 இடங்களில் காட்சிப்படுத்தியதாக ஏற்பாட்டு குழு தெரிவிக்கின்றது. இலங்கை மக்களுக்கு பாரிய சேவையாற்றிய அனகாரிக தர்மபாலவின் 150வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தர்மபாலவின் 150வது நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பு மாளிகா கந்த மகாபோதி அக்ரஷாவக விகாரையில் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. அனகாரிக தர்மபாலவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின. சர்வமத தலைவர்களின் பங்கு பெற்றதுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜப்பானின் பாராளுமன்ற உறுப்பினர் அன்டோனியோ டோக்கி உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். அத்தோடு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இதன் போது இடம்பெற்றன. அனகாரிக தர்மபாலவின் சிந்தனைகளை நாட்டிற்கு எடுத்துரைப்பதற்காக பங்களிப்பு செய்தமையை கௌரவிக்கும் வகையில் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டவர்கள் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். செந்தில் தொண்டமான் விபத்தினை எதிர்நோக்குவதற்கான காரணம் என்ன? இது தொடர்பான தகவல்களை சொற்ப வேளையில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.